ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல பேட்டில் ட்ரூத் 7 அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 6, 7 அப்புறம் 8ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹென்ஃபங் நம்ம சியோசுனரை பிடிச்சி வச்சுட்டு மாஸ்டர் கொலை பண்ண சொல்லி நம்ம ஹீரோ கிட்டே சொல்றான். ஆனா அவர்கிட்ட வேற ஐடியா இருக்கு. அவன் ரொம்பவும் எதிர்பார்த்த அந்த ஃபிளேம் மந்திராவை கையில எடுத்துடுறாரு. அது டக்குன்னு நெருப்புல தூக்கி போட அவனும் சாக்காக நம்ம மாஸ்டரும் நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. நான் ஆசைப்பட்டதை என் கண்ணு முன்னாடி அழிச்சிட்டீங்கல்ல, இன்னைக்கு உங்க யாராலையும் வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா அவன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ குழிக்குள்ள விழுந்துடுறாரு. மாஸ்டரும் நம்ம ஹீரோயினை காப்பாத்தி விட்டுட்டு அவரும் அப்படியே அந்த ரிங்குள்ள போக ஆரம்பிக்க அந்த ஒட்டுமொத்த டவருமே அழிஞ்சு சின்ன பின்னமா ஆயிடுது. நம்ம சியோசுனர் கண் முழிக்கிறாங்க. சியோனை நான் காப்பாத்தி ஆகணும். கோயா தடுக்கிறாரு. உண்மையை நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அவன் போயிட்டான். டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் டவர் முன்னாடி நின்னுட்டு அவன் இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த அகாடமியுமே காப்பாத்தி இருக்கான். அவங்களும் அங்க வந்துடுறாங்க. நான் உள்ள போனோம். சியன் மாட்டிட்டு இருக்காரு. மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. நம்ம சியோசுனரால அது ஒத்துக்க முடியல. இல்ல அவனுக்கு எதுவும் இருக்காதுன்னு சொல்லி அலாரம் வச்சிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஆள் அந்த டவருக்கு அடியில இருந்து மெக்மா வெல்ல மாட்டிட்டு இருக்காரு. லைட்டா மயக்கம் தெரியுது. நேரம் ரிங்குள்ள போயிடுறாரு. நம்ம மாஸ்டர் பண்ண சம்பவத்துல அவர் நிலைமையும் ரொம்பவே மோசமா இருக்கு. என்னால இப்போதைக்கு எந்திரிக்க முடியாது. இந்த வாட்டி எனக்கு அதிகப்படியான ரெஸ்ட் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம உள்ள ஒரு வழியில ஃபாலன் ஹார்ட் ஒரு பைத்தான் ஃபார்ம் எடுத்துட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அது நீதான் கட்டுப்படுத்தி ஆகணும். என் போன் ஸ்பிரிட் ஹெவன்லி ஃபிளேமை யூஸ் பண்ணிக்கோ. அவர் எந்திரிக்கும் போது நம்ம மெடுசா அவர் மண்டையில 2 வைக்கிறாங்க. இது எதுக்காக? ஒன்னு எழுப்ப, ஒன்னு என்னை இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டி விட்டதுக்காக. அவரும் கிரீன் லோட்டஸ் ஃபிளேமை வெளியே எடுத்துடுறாரு. இதை எடுத்துட்டு நீங்க இந்த போயிடு. இது நல்ல கதையா இருக்கே. என்ன அனுப்பிட்டு ஃபாலன் ஹார்ட் ஃபிளேமை நீ மட்டும் சொந்தம் கொண்டாடலாம் நினைச்சியா? மெடுசா, இது உண்மையிலே சீரியஸான விஷயம். அதை எடுக்கும் போது எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம். அவங்களும் நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், உன் உயிர் எனக்கு சொந்தமானது. அதை எடுக்கிற உரிமையோ எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவரும் நீ என்ன பாதுகாக்க நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அவங்க அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஸ்னேக் குயின். நான் போகணும்னு நினைச்சா என்னை யாராலையும் தடுக்க முடியாது. நான் இருக்கணும்னு நினைச்சா என்னை யாராலையும் அனுப்பவும் முடியாது. சரி, உன் பிளான் என்ன? கிரீன் லோட்டஸ் ஃபிளேம் வச்சு அந்த பைத்தனை வெளியே வர வைக்கிறோம். அதை காலி பண்றோம். அவங்க பிளான் செமையா வேலை செய்து ஒரு கொடூரமான பாம்பு அப்படியே நெருப்பு குழம்புக்குள்ள இருந்து வெளியே வர நம்மளும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அது உடம்புக்குள்ளதான் அந்த ஃபிளேம் இருக்கு. நான் அதுக்குள்ள போறேன். சிக்னல் கிடைச்ச உடனே நீ அட்டாக் பண்ணு. ஆனா உன்கிட்ட ஆர்மர் கூட இல்ல. இது ஒண்ணுதான் நமக்கான வழின்னு சொல்லிட்டு ஆள் நேரா டக்குன்னு அதை வாய்க்குள்ள குதிச்சிடுறாரு. மெடுசா காண்டாயிடுறாங்க. ஜியோயான், நீ மட்டும் வெளியே வரலனா நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். அவர் உள்ள போயிட்டு அங்க இங்கமா உருண்டுட்டு இருக்கு. வெளியிருந்து நம்ம மெடுசாவும் பாஞ்சு வந்து அந்த பாம்பு உடம்புலயே கத்தி இறக்கி அதை புடிச்சுக்கிறாங்க. கீழே அவங்க பண்ற கூத்துக்கு மேல இருக்கிற இடமே லைட்டா வைப்ரேட் ஆகுது. நம்ம ஹீரோனும் அறக்க பிறகு அவங்க கிட்ட இருந்து ஒரு ஜெட் பீஸ் எடுக்கிறாங்க. கண்டிப்பா அவன் உயிரோட தான் இருக்கான். அவன் கிட்ட இருக்கிற ஜெட் பீஸும் இதுவும் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த பக்கம் உருண்டுட்டு இருந்த நாம ஆளும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டடி பண்ணிட்டு அந்த ஹார்ட் ஃபிளேமையும் இப்ப பாத்துடுறாரு. அவரோட வேலையை காட்ட ஆரம்பிக்க வெளியிருந்து ஒரு வெளிச்சமும் தெரியுது. கரெக்டா நம்ம மெடுசாவும் அதே இடத்துல அட்டாக் பண்றாங்க. நம்மளும் அந்த ஃபயரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க அதோட எஃபெக்ட் நம்ம மெடுசாவும் ஃபீல் பண்றாங்க. டக்குன்னு ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். நம்மால் மயக்கத்துல இருக்காரு. பக்கத்துல மெடுசா இருக்காங்க. சேவியன், இல்ல நீ சாக கூடாது. ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி அவங்க அப்படியே ஆள ஆரம்பிக்க அவரும் லைட்டா கண்ணை திறந்து பாக்குறாரு. ஸ்னேக் குயின், நீங்க அழுறீங்களா? இல்லையே, யார் சொன்னா? உங்க முகத்துல இருந்து ஸ்னேக் மார்க்ஸ்லாம் காணாம போயிடுச்சு. ஃபாலன் ஹார்ட் ஃபிளேம் என்ன ஹீல் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவரும் அதிகப்படியான பவரை சென்ஸ் பண்றத சொல்ல அதை செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அவரோட பவர்ஸ்லாம் இப்ப ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களும் சமகுசியா போயிடுறாங்க. 2 பேரும் சிரிப்பா போட்டுட்டு இருக்க மேலேந்து நம்ம சியோசுனர் சவுண்ட் கேக்குது. ஆரம்பிச்சுட்டா நம்மளும் அவரை ரெக்கையை விரிச்சிட்டு அவங்கள தூக்கிட்டு மேல வந்துடுறாரு. அவங்களும் கட்டி பிடிச்சி பாசத்தை போலி ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மெடுசாக்கு லைட்டா காண்டாகுது. சரி கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. அவங்க அப்படியே ஒரு பக்கத்துல வந்துட்டு நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமே நீதான் உன்னை பாத்துக்கணும். நம்ம கண்டிப்பா சீக்கிரம் திரும்ப சந்திப்போம் நினைக்கிறேன். இப்படி ஒரு நாள் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைச்சு பார்க்கல. நம்ம ப்ராமிஸ கூட நான் கம்ப்ளீட் பண்ணலையே. அவங்க திரும்ப அவர் மண்டையிலே ஒண்ணு போடுறாங்க. ப்ராமிஸ் அப்படியே தான் இருக்கு. சீக்கிரம் தாவிங் பில்ல ரெடி பண்ற வழியை பாரு. நம்ம ஹீரோ வந்தது அகாடமியே ஒண்ணு சேர்ந்து கொண்டாட. இப்ப நம்ம ஆளுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃபாலன் ஹார்ட் ஸ்பெல் இப்ப எனக்கு சொந்தமாயிடுச்சு. நிஜமாவா? அங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்க கேட்க நம்மளும் எல்லா விஷயத்தையும் சுவாரஸ்யமா சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. நானும் மெடுசாவும் ஒன்னா சேர்ந்து அங்க என்னென்ன பண்ணும் நீ பாக்கலையே. ஒரு பக்கத்துல இருந்து அவ அட்டாக் பண்ண, இன்னொரு பக்கத்துல இருந்து நான் அதை காலி பண்ண. ஓஹோ, அப்ப ஒன்னாதான் எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இல்ல நான் அப்படி சொல்ல. அவ தனியா சண்டை போட்டா, நானும் தனியா தான் சண்டை போட்டேன். நானும் சும்மா தான் கோச்சிட்டேன். நீ சேஃபா வந்தது எனக்கு போதும்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அப்படியே ஹென்ஃபங்க காட்டுறாங்க. அங்க வந்து முகுங்கிற ஒருத்தன் அவர் ஒரேடி அடிச்சு பறக்க விடுறான். நீ தூத்துட்ட. இல்ல நான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பான். என்கிட்ட நீங்க கொடுத்த சி ஹெவன்லி ஃபிளேமோட ஒரிஜினல் வெர்ஷன் மட்டும் இருந்திருந்தா நான் கண்டிப்பா உங்களை தோக்கடிச்சிருப்பேன். அவனும் உடனே அதை கொடுத்து
கொடுத்துடுறான். ஷின்ஃபெங் அதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ண அவன் உடம்புல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிச்சிருது. ஆள் வழியில துடிக்கிறான். உன் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா இந்த மாதிரி தான் ஆகும். சோலாலோட ஒரு கடைசி கட்ட சோல்ஜர் தான் நீங்கிறத மறந்துடாத. போனா போதுன்னு அவனை ரிலீஸ் பண்ணி விட. ஜியானண்ட நான் எதிர்பாராத விதமா யோசன் வந்துட்டாரு. அதை கேட்டு அவனும் சாக்காகிறான். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, நான் கண்டிப்பா அவரை தீர்த்து கட்டுறான். ஆனா உன் மாஸ்டர் திரும்பவும் கொல்ற தைரியம் உனக்கு இருக்கா? என் மாஸ்டர் எப்பவும் என்ன கை விட்டுட்டாரு. எனக்கு கை கொடுத்த சோலாலுக்காக என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். அவனும் நீ எங்களை ஏமாத்த நினைச்சா சோலால் உனக்கு கொடுத்த எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கும், உன் உயிர் உட்பட. நம்ம ஹீரோ அவர் மாஸ்டர் கிட்ட இருக்காரு. அவர் நிலைமை இன்னமும் சரியான மாதிரி தெரியல. அவரை ஹீல் பண்றதுக்கு ஸ்பிரிட் ரெக்கவர் பில் அவருக்கு தேவைப்படுது. நேரா ஹெட் மாஸ்டர் கிட்ட போயிட்டு ஃபாலன் ஹார்ட் ஃபிளேமை நான் சொந்தமாக்கிக்கிட்டேன்னு நீங்க கோவமா இருக்கீங்களா? ஹெவன்லி ஃபிளேம் ஒன்னும் எங்களுக்கு சொந்தமானது இல்ல. நீ அதை போராடி ஜெயிச்சிருக்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் கோவப்படணும்? உனக்கு ஏதாவது உதவி தேவையா? உன் மாஸ்டர் எப்படி இருக்காருன்னு அவரு கேட்க அவரும் அந்த பில்லை பத்தி சொல்றாரு. ஆனா அது சென்ட்ரல் பிளேன்ல மட்டும்தான் கிடைக்கும். இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம ஆளுங்களால அங்க போக முடியாது. ஷின்ஃபெங்கும் அன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கான. கண்டிப்பா அவன் அந்த பில்லை ரெடி பண்ணுவான். ஹெட் மாஸ்டரும் நீ அங்க போனீனா எனக்காக ஒரு உதவி பண்ணுவியா? பைசன் தப்பான வழியில போகாம அவனை மீட்டு நீ தான் இங்க கூட்டிட்டு வரணும். நம்ம ஆளுங்களும் அவங்க டிராவல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம சியோசுனரை ஃபாலோ பண்ணி கோயாவும் பின்னாடியே வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. நீ இதுக்காக இப்ப எங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க. சியோசுனரை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. சோலால எதிர்க்கிறதும் தான். அப்ப சரி வந்து தொலை. ஷின்ஃபெங் கிட்டத்தட்ட அந்த பில்லை ரெடி பண்ணிடுறான். அப்பதான் அவனுக்கு தகவல் வருது. ஃபாலன் ஹார்ட் அவனுக்கு சொந்தமாயிடுச்சா? அவன் கண்டிப்பா என்ன தேடி வருவான். அதே மாதிரியே நம்மளுங்களும் அங்க வந்துடுறாங்க. அங்க பார்த்தா அந்த பில் மட்டும் அங்க பறந்துட்டு இருக்கு. கூட பைசனும் இருக்கான். இது ஒரு ட்ராப். இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும். நம்மளும் அவன் கிட்ட பேசி அவன் மனசை மாத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவன் கேட்க மாட்டான். என்னோட இந்த நிலைமைக்கு காரணமா நீதான். இப்ப திரும்ப எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வர சூரியா. என் கஷ்டம் உனக்கு தெரியாது. நான் பவர் இல்லாம அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன். இந்த இடத்துக்கு வர நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமாலாம் அவன் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நானும் ஒன்ன மாதிரிதான். எனக்கு 13 வயசா இருக்கும் போது என்கிட்ட இருந்த ஒட்டுமொத்த டோக்கியோ என்னை விட்டு போயிடுச்சு. நான் அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப இந்த இடத்துக்கு வரலையா? என் மாஸ்டர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. கண்டிப்பா உன் டோக்கி உனக்கு திரும்ப கிடைக்கும். அவனுக்கும் அவன் பண்றது தப்புன்னு நல்லாவே புரியுது. ஆனா இப்ப அவனால எதுவுமே செய்ய முடியாது. என் அகாடமிய காப்பாத்துன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பில் எடுத்து தூக்கி போட்டுறாரு. பேரியர் பிரேக் ஆகி பிளாஸ்ட் ஆயிடுது. பைசன் படுத்துறான். என்ன தயவு செஞ்சு அகாடமிக்கு கூட்டிட்டு போயிடுங்க. நம்ம ஆளுங்களும் அதே மாதிரியே பண்ணிடுறாங்க. நம்ம சியோசுனர் அவரோட பேட்ச அவர் மாஸ்டர் கையில தராங்க. இது அவனோட கடைசி ஆசை. அவங்க எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஜியனன் அகாடமி அவரோட பிரிவு நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட அண்ணன் ரெக்கவர் ஆனதை அடுத்து அவரும் அவரோட கிளானை தேடி கிளம்பிடுறாரு. நம்ம கோயா சூனர் இங்க நிலைமை மோசமா இருக்கு. நீ கண்டிப்பா திரும்ப வந்து ஆகணும். அவங்களும் எனக்கு புரியுது. நான் செக்டரை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஜியோ கிளான் பிரச்சனை மட்டும் முடியட்டும். நான் கண்டிப்பா திரும்ப வந்துடுறான். நம்ம ஜியோயன் அவர் மாஸ்டர் கிட்ட இருக்காரு. அந்த பிள்ளை வாய் வழியா அனுப்பலான்னு பார்த்தா அவர் வாயை துறக்கிற மாதிரி தெரியல. அவரும் சரின்னு சொல்லி அதை அப்படியே எனர்ஜியா அவர் முதுகு வழியா அனுப்பி வைக்கிறாரு. மாஸ்டர் கான்சியஸ்க்கு வர நம்மால் கான்சியஸ் இறந்துட்ட மாதிரி தெரியுது. நீன்னு சொல்லிட்டு அவர் அவரோட மாஸ்டரை அட்டாக் பண்றாரு. அவரும் அடக்கு இருக்கு போயில நான் தான்டா. அவரு கேட்கிற மாதிரியே தெரியல. நம்ம ஹோச்சன் அவர் அடிச்சு தண்ணியில தள்ளி விட அவரும் கொஞ்சம் கொஞ்சமா மயக்க தெளிஞ்சு வெளியே வந்துடுறாரு. மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகலையே? ஏன் அது நினைச்சு கவலையா இருக்கா? அந்த ஷின்ஃபெங் உன்னை பாய்சன் அட்டாக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்காக நீ இப்படியா பண்ணுவ? அவர் அப்படியே பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க லீடர் மிங்சன் தலை தூக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு முடிவு கட்டுறதுக்காக நம்ம மற்ற செக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து சோலாண்ட நோக்கி போக ஆரம்பிச்சேன். அந்த வார்ல நாங்க தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தோம். அப்பதான் மோகு ஹின்ஃபங்க எனக்கு எதிராக திருப்பி என்ன கொல்ல வச்சான். மலையில இருந்து விழுந்தனா அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சான். ஆமா யாரு இந்த மோகுன்னு அவரு கேட்க அவன் ஒரு காலத்துல என்னோட ஜூனியர், இப்ப சோலாண்டோட எல்டர். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பவர்ஸுங்கிற பேராசையை காமிச்சு மத்தவங்கள நம்ம பக்கம் இழுத்துருவாங்க. நீ அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. இப்ப அப்படியே க்ளவுட் மிஸ்டோட ஹெட்டான யுன்சனை காட்டுறாங்க. ஹின்ஃபங் அவங்க கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான பில்லை கொடுக்கறான். இப்படி ஒரு விஷயத்தை நீ பயன்படுத்தாம எதுக்காக என்கிட்ட தரணும்? இப்ப முகுவும் அங்க வந்துடுறான். ஏன்னா நான் உங்க கூட பார்ட்னரா இருக்க ஆசைப்படுறான். நீங்க எதிர்பார்க்காத பவரை என்னால உங்களுக்கு தர முடியும். அதுக்கப்புறம் சியோ கிளான்லாம் உங்க முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இது எங்க ஃபேமிலி பிரச்சனை. சியோ கிளான தோக்கடிக்க எங்களாலே முடியும்னு அவரு சொல்றாரு. அவன் டக்குன்னு சைட்ல இருந்து அவர் ஆளுங்களோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவரும் அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ண அவ அப்படியே மொத்த பவரையும் உறிஞ்சு எடுத்துட்டு அது யுன்சனோட உடம்புக்கு அப்படியே டிரான்ஸ்பர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவருக்கும் கோவம் பயன் எல்லாமே இருந்தாலும் பவரை பார்த்த உடனே பல்ல காட்டிடுறாரு. இது ரொம்ப அற்புதமா இருக்கு, எனக்கு இன்னும் வேணும். நம்ம ஹீரோவோட அப்பாவும் அங்கிருந்த ஒரு கேஜ்ல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட நம்மளும் அவரோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆனா இந்த பவர்லாம் யுன்சனை தோக்கடிக்க சுத்தமா போதாது. அவன் டோ எம்பரர் லெவல்ல இருக்கான். நம்ம சியோசுனர் பரவாயில்ல, நம்ம 2 பேர் இருக்கோம். உன்கிட்ட 2 ஹெவன்லி ஃபிளேம்ஸ் இருக்கு, நம்ம பாத்துக்கலாம்
பார்க்கலாம். மாஸ்டர் ஹெவன்லி ஃபிளேமை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு நிறைய டிப்ஸ்லாம் தராரு. ஆனா நான் டோக்கிங் லெவலோட லோயர்ல இருக்கேன், என் பவருக்கு ஏத்த மாதிரி தானே என்னால அதை யூஸ் பண்ண முடியும். மாஸ்டரும் ஏதோ ஐடியாலாம் தராரு. நம்மளுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது, நம்ம பேசாம 2 ஹெவன்லி ஃபிளேமையும் ஒன்னாக்கிட்டா கேட்கவே புதுசா இருக்கே. இந்த டோக்குய் கான்டினென்ட்ல இது வரைக்கும் யாருமே இதை பண்ணதில்லை, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. அவரும் அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா 2 ஹெவன்லி ஃபிளேம்ஸையும் ஒன்னு சேர்க்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அவருக்கு தொடர்ந்து தோல்விதான் மிஞ்சுது. அதே நேரத்துல க்ளோட் மிஸ்ட் ஹெட்டான யுன்சன் அவர் அப்பாவை 10 நாள்ல கொல்ல போறதா தகவல் அனுப்பிடுறான். நம்ம ஹீரோலாம் காண்டாகிறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட ட்ரைனிங்கை ஒண்ணுமும் வேகப்படுத்திடுறாரு. நம்ம மாஸ்டர், நீ உன்னை ரொம்பவும் கஷ்டப்படுத்துற, கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம குயா கூட ஆல் ஃபைட்டிங் பிராக்டிஸ்லாம் வேற பண்றாரு. 2 ஹெவன்லி ஃபிளேம்ஸை யூஸ் பண்ணி கூட அவரால் நம்ம குயாவே தோக்கடிக்க முடியல. ஆள் அசல்ட்டா நம்ம ஹீரோவை படுக்க போட்டுட்டு, சியோயன் உன்கிட்ட நிதானம் இல்ல, 10 நாளுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயத்த முடிக்கணும்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. திரும்ப தொடர்ந்து ட்ரைனிங், தொடர்ந்து தோல்வி, இதை நான் செஞ்சு ஆகணும் சியோ கிளானுக்காக. ஃபிளேம்ஸும் ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துருது. நேரா நம்ம மாஸ்டர் கிட்ட வந்துடுறாரு. நான் அதை செஞ்சு காமிச்சிட்டான். அவரும் அவரை பாராட்டெல்லாம் செஞ்சுட்டு, 2ஓட நிறுத்த போறியா என்ன? ஆனா என்கிட்ட 2 ஹெவன்லி ஃபிளேம்ஸ் தானே. போன் ஸ்பிரிட் ஃபிளேமா? ஆனா அது உங்களோடதாச்சே. என் சட்டியை தவிர என்னோட எல்லாத்தையும் நீ தானடா யூஸ் பண்ணிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப 3வது ஃபிளேமையும் ஆள் கம்பைன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இது இன்னமும் கஷ்டமா இருக்கு. மாஸ்டர் அவருக்காக சில பில்ஸ்லாம் கூட ரெடி பண்ணி தராரு. நீ உடம்ப ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க, அதான் உன் மைண்டையும் மசில்ஸையும் சரி பண்ணக்கூடிய ஒரு பில்லை கம்பைன் பண்ணி ரெடி பண்ணிருக்க. அவருக்கும் டக்குன்னு ஒரு ஐடியா வருது. நீங்க 2 பில்லை கம்பைன் பண்ணி ஒரு புது பில்லை உருவாக்குனதா சொன்னீங்களா? ஆமா, என்ன சந்தேகப்படுறியா? இல்ல மாஸ்டர், 3 ஃபிளேமை ஒன்னு சேர்க்கறது தானே கஷ்டம். நம்ம முதல் 2 இதை ஒன்னா சேர்த்து ஒரு புது ஃபிளேமை உருவாக்கலாம். நீங்க அந்த பில் டெக்னிக் எனக்கு கத்துத்தாங்க, அது அந்த மந்திரா ஃபிளேமோட நான் யூஸ் பண்றேங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. தினசா பேசுறியே, சரி பண்ணி பார்ப்போம். மாஸ்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்மளும் அவர் வேலையை காட்ட ஆரம்பிக்க அவரு டக்குன்னு இப்ப வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. நீ இப்ப உனக்குள்ள இருக்க ஹெவன்லி ஃபிளேமோட பவரை உணர முயற்சி பண்ணு. அவரும் அதே மாதிரியே பண்றாரு. அவர் உள்ள பண்ற வேலையால வெளியே அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மாஸ்டர் ஒரு பக்கம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோட புது ஃபிளேமும் இப்ப ரெடி ஆயிடுது. நம்ம இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். மாஸ்டர், இது கலரா இருக்கு, இதை கிளாஸ்டுன்னு வைக்கலாம்னு சொல்ல, இதை நான் லோட்டஸ் அப்புறம் ஹார்ட் ஃபிளேமை யூஸ் பண்ணி தானே ரெடி பண்ணிருக்கேன், பேசாம லோட்டஸ் ஹார்ட்னு வைக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கு. சியோயான், ஒரு புது ஃபிளேமை மட்டும் இல்ல, நீ ஒரு புது டோக்கி டெக்னிக்கையே உருவாக்கி இருக்க. அதெல்லாம் சரி, இப்ப போன் ஸ்பிரிட் இதோட சேர்ப்போம். ஆனா அது வேலையை காட்டி நம்ம மாஸ்டர் மண்டிலேயே வெடி வைக்க பார்த்துருது. அடக்கு இருக்க போயிலே இந்த புது ஃபிளேமை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அவரு நேரா ஜியோசோனர் கிட்ட போயிடுறாரு. நான் தயாராயிட்டேன், உடனே க்ளோட் மிஸ்ட் கிளம்ப போறேன். அவங்களும் வரேன்னு சொல்றாங்க. அது ரொம்பவே ஆபத்து. எதுவா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா வரதான் போறேன். நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் அவங்க கேட்கிற மாதிரியே தெரியல. இப்ப நம்ம கோயா ஹூஜி அவரை மீட் பண்ணணும்னு கூப்பிட்டுட்டு எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கு. அது பிரேஸ்லைட்டா? லக்குக்கான சிம்பிள் தானே, இதெல்லாமா நீ நம்புற? அவங்க இல்ல ஆமான்னு மாத்தி தலையாட்டுறாங்க. டக்குன்னு வந்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிக்க அவருக்கா ஒண்ணுமே புரியல. அவரு கைய பிடிச்சு அவங்களே வேற அவரை கட்டி பிடிக்க வச்சுக்கிறாங்க. நீயா வந்து என்கிட்ட எப்பயுமே பேச மாட்ட, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா மட்டும்தான் என்ன பார்க்கவே வர. ஆனா நான் உனக்கு எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? டவர் பிரச்சனை ஒன்னும் சரியாகாததுனால தாத்தா கூட என்ன கூட போறதுக்கு அலோ பண்ண மாட்டாரு. அந்த கிச்சனை அவருக்கு மாட்டி விட்டுட்டு இது நானே என் கையில போட்டு விட்டுருக்கேன், நீ சாகுற வரைக்கும் கழட்ட கூடாது. அவங்க அழுதுட்டே அப்படி அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு க்ளோட் மிஸ்ட் நோக்குன அவங்களோட டிராவலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க கையில ஒரு பெல் இருக்கு. சின்ன வயசுல நீ அடிக்கடி கிளாஸ்ல இருந்து ஓடிடுவான்னு சொல்லி டீச்சர் இதை உனக்காக செஞ்சாங்க. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசும் போதெல்லாம் நான் சியோக்லான சேர்ந்தவளே இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்ச உன் அப்பா தான் எனக்காக ஒரே நைட்ல இதே மாதிரியே ஒரு பெல் ரெடி பண்ணி தந்தாரு. அவரும் நீ க்ளோட் மிஸ்ட் வந்தே ஆகணுமாங்கிற மாதிரி கேட்க, கண்டிப்பா, ஏன்னா என் பேரு கூசூனர் மட்டும் இல்ல சியோசூனரும் தான். ஒரு பாலைவனத்துல அவங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க நம்மால் அவங்களை கேம்ப்குள்ள போய் தூங்க சொல்லிட்டு அவரு திரும்பவும் அவரோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த புது ஃபிளேமோட போன் ஸ்பிரிட் ஃபிளேமை அவர் ஜாயின் பண்ண ட்ரை பண்ண திரும்பவும் அது பறந்து போய் ஒரு பெரிய பிளாஸ்டை ஏற்படுத்திடுது. ஆளும் கேட்டிருக்குமான்னு சொல்லி அதிர்ச்சியில முழிச்சிட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 8 முடியுது. இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.